அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்பொழுதும் அவர் மாறாதவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நாளையும் அவர் மாறார். அவர் எப்பொழுதும் அவர் மாற மாட்டார். எதுல மாற மாட்டார்? அவருடைய வார்த்தையிலிருந்து அவர் மாற மாட்டார். என்ன வார்த்தை கொடுத்தாரோ அந்த வார்த்தையிலிருந்து ஒருபோதும் கர்த்தர் மாறுவதே கிடையாது. அல்லேலூயா. இந்த நாளிலுமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஆண்டுடைய நாமம் மகிமைக்காக இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி யோபு 23வது அதிகாரத்துல அதுல 10ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 23:10. பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. ஒரு சோதனையின் மத்தியிலே தேவன் நம்மளை ஒரு பொன்னாக அவர் விளங்க செய்கிற தெய்வம். அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். சோதிக்கப்படுகிறனால ஆசீர்வாதமா இல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதுனால சோதனையா? ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக சோதிக்கப்படுகிறோம். ஓகே. சோதிக்கப்பட்டதுனால என்ன மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க? மாறி இல்லையா? ஆண்டுடைய நாம மகிமைக்காக நான் சொல்றேன், ரெண்டுமே தேவ ராஜ்யத்துல உண்டு. நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறதுனால சோதிக்கப்படுவீங்க, நீங்க சோதிக்கப்பட்டபடினாலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல யோபு என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. என் பாதைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வழியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்க என்ன வழியில போறீங்க அப்படின்றது கண்ணை மூடிக்கிட்டு கர்த்தர் இருக்கிறார் நினைக்க வேணாம். அவர் உங்க வழிகளை எல்லாம் ஆண்டவர் அறிவார். அல்லேலூயா. அப்ப யோபு சொல்றாரு, யோபு எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாரா? அவர் பொல்லாப்புக்கு விலகுகிறவராயிருந்தார், தேவனுக்கு பயந்து வாழுகிறவராய் இருந்தார், அவர் உத்தமனாக அவர் இருந்தார். எல்லாவற்றுக்கும் முன்பதாக அந்த ஊர் தேசத்துல அவர் எல்லாருக்கும் முன்பதாய் அவர் நீதிமானாக வாழ்ந்தார். இந்த நீதிமானா வாழ்ந்து கொண்டு வருகிற நேரத்துல அவருக்கும் சோதனை என்ன பண்ணிருச்சு? கடந்து வந்துச்சு. அந்த சோதனையின் வழியாக எல்லாவற்றையும் அவர் இழந்து விடுகிறார். பிள்ளைகளை இழக்கிறார், சொத்தை இழக்கிறார், சுகங்களை இழக்கிறார், எல்லாவற்றையும் இழக்கிறதான ஒரு நேரம். இன்னைக்கு சில நேரங்கள்ல ஆண்டவரை அநேகர் தேடி வரும் பொழுது ஆசீர்வாதம் ஒன்றுதான் வழி என்று சொல்லி தேடி வராங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, மகனே, உன்னை ஆசீர்வதிக்கிறது உண்மைதான், ஆனாலும் நான் உன்னை பொன்னாக விளங்குறதிலே நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறவனா இருக்கிறேன் என்று சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒரு பொன்னாக ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் ஒரு பொன்னாக விளங்கப்படும்படியாக நமக்கு அவர் செய்கிறார். அப்ப இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் போகும் வழி அவர் என்ன செய்யறாரு? என்னுடைய சூழ்நிலை, இப்பொழுது நான் சந்தித்திருக்கிற இந்த பிரச்சனை, நான் கடந்து போற இந்த பாதை, இந்த கண்ணீர், இந்த வேதனை, இந்த வியாகுலம் எல்லா கடவுளுக்கு தெரியாதுன்னு இல்ல, வசனம் சொல்லுது, அவர் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம். அல்லேலூயா. எல்லாம் அவருக்கு தெரியும். என்ன பண்றோம், என்ன செய்யறோம், என்ன யோசனை, எப்படி நம்ம நடக்கிறோம், எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால அவர் சொல்றாரு, அவர் என்னை சோதித்த பின்னாடி நான் என்ன செய்வேனா? நான் பொன்னாக விளங்குறேன். அப்ப ஒரு பொண்ணு ஒரு நல்ல இடத்துல ஜொலிக்கணுமா இருந்தா அதுக்கு ஒரு ப்ரோசஸ் என்ன செய்யுது இருக்கு. எங்க போகுது அந்த பொண்ணானது? நெருப்புக்கு போகுது. அப்ப நெருப்புனா ஏதோ கொஞ்சம் நெருப்பு இல்ல, அந்த பொண்ணுக்கு தகுந்த களிம்பை நீக்குற அளவுக்கு அந்த நெருப்பானது அதிகப்படுத்தப்படுகிறது இல்லையா? கொஞ்சம் நெருப்பை வச்சு உங்களுடைய அந்த தங்கத்துல ஒட்டி இருக்கிற அந்த களிம்புகளை, வேஸ்டேஜ நீங்க எதையாவது என்ன செய்ய முடியாது, கொஞ்சோண்டு நெருப்பு இல்லாட்டி அது உருகி போயிடும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த களிம்பு நீங்காது, அது பொன்னாக விளங்காது இல்லையா? அப்ப அதுக்கு அதிகப்படியான நெருப்பை, அதுக்கு அதிகப்படியான வெப்பத்தை அதிலே கொடுக்கும் பொழுதுதான் அதிலே ஒட்டி இருக்கிறதான எல்லாம் என்ன செய்யப்படும்?
நம்ம நினைக்கூட பொண்ணு உருகிறணும், பொண்ணு உருகாது, அந்த களிம்பெல்லாம் உருகிடும். அல்லேலூயா. கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் பொண்ணாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சோதனைக்கு உள்ளாக போகும்பொழுது நினைக்க கூடாது, நான் உருகி போயிடுவேனா, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகி போயிருமா, அழிஞ்சு போயிருமா, நான் இந்த இவ்வளவு பெரிய சோதனைக்கு போய் கொண்டிருக்கிறேனே. நான் சொல்றேன், பொண்ணு அழியாது, பொண்ணுல இருக்கிற வேஸ்டேஜ், அந்த களிம்பு அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற மதியினம், அழுக்கு, வேண்டாதவைகள், சிந்தனைகள், பாவங்கள் எல்லாம் அதை விட்டு என்ன செஞ்சிடும். அப்ப அந்த அளவுக்கு நெருப்பானது அனல் மூட்டப்படுது. அல்லேலூயா. அப்ப நம்மளை ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் நெருப்புல வைக்க மாட்டார், நம்மளை ஒவ்வொருத்தரையும் பிரச்சனைகள் ஊடாக கடந்து போக பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம நினைச்சிட கூடாது, இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையை அழிக்கும்படியாக வல்ல, இந்த பிரச்சனை என் வாழ்வை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும் நினைக்கணும், ஆண்டவரே என் பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா, நான் போகிற வழியை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீர் உயர்த்துகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே என்று நாம நினைக்க வேண்டும். ஆண்டவருக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதுக்கு கீழே உள்ள வசனத்தை நீங்க அப்படியே வாசிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, அதை கை கொண்டு பாருங்க. சோதனை ஓட்டம் ஓடுகிற நேரத்துல, சோதனை பாதையிலே நீங்க சந்திக்கிற நேரத்துல, பிரச்சனைகள் உபத்திரவத்தை சந்திக்கிற நேரத்துல ஒண்ணு செய்யணுமா, என் கால்கள் அவர் அடிகளை, என் கால்கள் அவருடைய பாதை என்ன செய்யணும், விலகி ஓடிடக்கூடாது. இல்லையா, விலகி ஓடக்கூடாது. ஆண்டவரே இந்த பாடுகள், இந்த துன்பங்கள் சகிக்க முடியலையே அப்படின்னு நினைச்சு நீங்க ஓடுவீங்களா இருந்தா, நீங்க உங்களை கர்த்தர் ஒரு கோல்டா உருவாக்கணும்னு நினைச்சிருக்கிற அந்த அந்த மகிமை, அந்த 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 கணம் உங்களை விட்டு என்ன பண்ணிடும், விலகி போயிடும். அப்ப நீங்க இன்னைக்கு எதுக்கு யோபு வாசிக்கிறோம்? யோபு ஏன் பைபிள் எழுதப்பட்டிருக்குது? ஏன் அப்படின்னா, அவர் சோதனை நூடாக பொன்னாக விளங்கிட்டார். அல்லேலூயா. அவருடைய மனைவியை பத்தி அதிகமா எழுதப்படல. இல்லையா? ஏன்? ஒரே ஒரு வேர்டு தான், அந்த வேர்டு மோசமான வேர்டு தான். இல்லையா? ஏன் அப்படின்னா, அவங்க அந்த சோதனையின் ஓட்டத்துல யோபோட கூட சேர்ந்து நிக்கல. நின்று இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹிஸ்டரி கொஞ்சம் ஆவியானவர் என்ன பண்ணிருப்பாரு, எழுதி வச்சிருப்பார். பாருங்க, அவர் எல்லாவற்றையும் அறிகிற ஆண்டவர். அப்ப இந்த யோபு ஆண்டவரை நல்லா, யோபு தான் தேவனுக்கு பயந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. மனைவி பயந்தாங்கன்னு சொல்லப்படல. யோபு தேவனை நல்லா பிடிச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் நான் அன்னைக்கு சொன்னேன், நீங்க நானும் பரலோக ராஜ்யம் போகணுமா இருந்தா, இதெல்லாம் ஒரு குடும்பம்ப்பா வாங்க அப்படின்னு ஆண்டவர் கூட்டிட்டு போக மாட்டார். பிள்ளையா இருந்தாலும் தனித்தனியா தான் போயாங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொருவருத்தரும் தனித்தனியா என்ன செய்யணும், ஆயத்தமாக வேண்டியது இருக்குது. பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும், சோதனையின் ஊடாக நீங்க போகும் பொழுது உங்களை நீங்க தயார்படுத்தணும். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆளோடு ஒப்பிடவே கூடாது. உங்களை கர்த்தர் பொன்னாக விளங்க பண்ணுகிறார், அவ்வளவுதான். இன்னொருத்தர் என்னன்னு நமக்கு தெரியாது. அப்ப பொன்னாக விளங்குகிறதுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு சோதனையின் ஓட்டத்திலே ஓடும் பொழுது அங்கே நாம் அதிக அளவில் சோதிக்கப்படுகிறோம். ஏன்னா அங்க செய்யப்படுது, அனல் மூட்டப்படுது. அக்னி அதிகமா ஏற ஏற ஐயோ இதுல இருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஓடாம அந்த களிம்புகள் நீங்கிறதுக்கு, அப்போ ஒரு பிரச்சனையை நாம சந்திக்கும் பொழுது சொல்லணும், ஆண்டவர் எதையோ ஒண்ணு எனக்குள்ள செய்ய விரும்புகிறார், அது என்னன்றதை கண்டுபிடிச்சு நாம் என்ன மாத்திக்கணும். அல்லேலூயா. பாருங்க, பழையன கடந்தன புதியன பழசெல்லாம் போயிடும். ஆண்டுடைய சமூகத்துல பாடி பாடி துதிச்சு 10 வருஷம் கிறிஸ்தவனா இருந்தாலும் பழைய வாழ்க்கை நமக்குள்ள வந்துச்சுன்னா நான் பொன்னாக விளங்க மாட்டோம், நாம துருப்பிடிச்சு போயிடும். துருப்பிடிச்சு, துரு எப்படி பிடிக்கும், துரு சும்மா பிடிக்காது. ஒரு இது வந்து சும்மாவே கிடந்தா என்ன செஞ்சிடும், அந்த துருன்றது ஒரு மண்ணு தானே, இல்லையா? அந்த மண்ணு பாருங்க, மண்ணுக்கு இரும்ப மக்குகிற தன்மை இருக்குதா? மண்ணுக்கு இரும்ப மக்குகிற தன்மை இருக்குதா? மண்ணுக்கு இருக்க, மண்ணுக்கு மண்ணு வந்து இரும்பு என்ன செய்ய முடியாது, மக்க முடியாது. ஆனா சும்மா கிடந்தா அது புடிச்சு புடிச்சு இரும்பையே அழிச்சிடும். இரும்பையே என்ன பண்ணிரும், அதான் துருப்பிடிச்சு அப்படியே அழிஞ்சு போயிடும். அது பார்க்க ஒண்ணும். அதே போல நாம் ஆண்டுடைய ராஜ்யத்துல வாழும் பொழுது நாம் வெறுமையாகவே இருந்துகிட்டே இருந்தோம்னா நாம துருப்பிடிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிடும், போயிடும். அப்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்குள்ள என்ன செய்யணும்,
இருந்து கொண்டே இருக்கணும். ஒரு ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்கணும். நீங்க புது காரை வாங்கி, ஐயோ புது காரு இது ஓட்டவே கூடாதுன்னு எல்லாம் புதுசா வாங்கிட்டு ஒரே அந்த அங்க ஷோரூம்ல கொண்டு வந்து நீங்க வீட்டுல ஒரு 10 வருஷம் நீங்க வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆயிரும்? அதெல்லாம் வேஸ்டா தான் போயிடும். வேஸ்டா தான் போயிடும். புதுசாச்சே எப்படி வேஸ்டா போச்சுன்னு 10 வருஷம் கழிச்சு கேட்க கூடாது. அதை யூஸ் பண்ண அது மாறி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய கரத்துல அப்ப அவர் சொல்றாரு, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறிகளை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். நீங்களும் நானும் கை கொள்ளணும். ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு, என் பாதைகளை என்ன சொல்றாரு? அதுக்கு மேல உள்ள வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அவர் இப்படியாக சொல்றாரு. 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஒளித்திருக்கிறார். அல்லேலூயா. உபத்திரவத்தின் நேரத்துல கர்த்தரை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. உபத்திரவம் போராட்டம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் பொழுது எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் உங்க ஜெபம் கேட்கப்படாத போல, ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிற இடத்துல வரும். எங்கேயும் போகல, உங்களோட தான் இருக்கிறார். எங்கேயும் போகல, அவர் நம்மளோட தான். ஏன் அப்படின்னா அவரை காணாதபடிக்கு அவர் மறைத்துக் கொள்வார். ஏன் அப்படின்னா சில நேரங்களில் அவர் நம்மளை பார்த்தாருன்னா அவர் மனதுருகிடுவார். இந்த பிரச்சனையிலிருந்து அவனை வெளியே தூக்கிடுவார். யோபுக்கு நல்ல ஆண்டவரை பத்தி தெரிந்திருக்கு. ஏன் அப்படின்னா சிலுவைக்கு போன தன் குமாரனுடைய மரணத்தை காணாமல் பிதா தன் முகத்தை மறைத்து கொண்டார், திருப்பி கொண்டார் இல்லையா? அவர் திருப்பிட்டார். ஏன் அப்படின்னா பிதாவுக்கும் அதே இறக்க குணம் தான். மகன் கஷ்டப்படுறத பார்த்த உடனே பிதா என்ன பண்ணிடணும், மனசு மாதிரி காப்பாத்திட்டார்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுறது? அப்ப குமாரனுக்கே அப்படி செய்ய முடியும்னா உங்களுக்கு எனக்கும் அதே பாதை தான். அவர் நம்மளை தூக்க மாட்டார், அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார், அவர் நம்மளோடு கூட இருந்து நடத்துவார். அவர் சொல்றாரு, உங்க காலடியை நான் பற்றி பிடிச்சுக்கிறேன், அதுதான் எனக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பாதையில நீங்க நினைக்கணும், ஆண்டவரே நீங்க எங்க இருக்கீங்கன்னு நம்ம தேட வேணாம், எங்க மறைஞ்சு கொண்டீங்கன்னு தேட வேணாம், என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே நினைக்க வேணாம். அவர் சொல்றாரு, நான் உன்னை பொன்னாக விளங்குவதற்கு என்னை நானே உன்னுடைய கண்ணிலிருந்து என்னை மறைத்துக் கொண்டேன். ஏன் என்று சொன்னால் நீர் உயர வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக, கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படியாக. யாருக்கு முன்பதாய் தெரியுங்களா? ஒரு சத்துருவாகிய பிசாசானவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறானே, அவனுக்கு முன்பதாய் உங்களை உயர்த்துவதற்கு அவர் தன்னுடைய கண்ணை மறைத்து, தன்னுடைய அன்பை மறைத்து, தன்னுடைய தியாகத்தை மறைத்து அவர் உங்களை பொன்னாக விளங்குவதற்கு அவர் உங்களுக்கு தெரியாமலே அவர் உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அப்படின்னா சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ கூட தான் கர்த்தர் இருந்தாரு. எங்கப்பா கர்த்தர் உபத்திரம் வந்துருச்சு, நெருப்பு எரியுது, எங்க விரும்பிக்கிற கர்த்தரை காணாமே நினைக்கல. கண்ணுக்கு தெரியாத தேவன் அந்த உபத்திரவத்தின் குகைக்குள்ளாக அங்கே அக்னி ஜுவாலையிலே அவர்களுக்கு முன்பதாய் காண்கிற தேவனாய் இருந்தாரே ஒழிய வேற யாருக்கும் காணவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மகனே மகளே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னுடைய பிரச்சனையின் ஊடாக நான் உன்னை வழிநடத்துகிறவராய் இருக்கிறேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. எங்க கர்த்தர் இருக்கிறார்னு தேட வேணாம், என் ஜெபத்துக்கு பதில் வரலையே நீ நினைக்க வேணாம், என் முயற்சி எல்லாம் சரியாகுமான்னு நினைக்க வேணாம். ஒண்ணு செய்யுங்க, உங்க உபத்திரவத்தின் பாதையில அவருடைய காலடியை பிடிச்சு கொள்ளுங்க. அவர் உங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீ எங்க போயிட்டேன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தாவே உம்மை நான் நம்பி இருக்கிறேன். எங்கெல்லாம் நான் தேடி பார்க்கிறேன். அவர் சொல்றாரு, நான் முன்னாடி போனாலும் அவர் இல்ல, நான் பின்னாடி போனாலும் அவர் இல்ல, நான் இடதுபுறத்துல அவர் கிரியை செய்கிறார் என்பதை நான் பார்க்கவே இல்லை, வலதுபுறத்துல நான் அவரை காணாதபடி என்னை ஒளிச்சிருக்கிறார். அல்லேலூயா. எங்கு திரும்பினாலும் தேவன் இல்லை, எந்த மூலையில போய் அழுதாலும் கர்த்தருக்கு பதில் இல்லை, எங்கேயாவது போய் ஓன்னு அழுதாலும் ஒரு வழியும் இல்லை.
ஆண்டு சொல்றாரு, மகனே உன் ஜெபத்தை கேட்காதவரை போல நான் இல்ல, உன் ஜெபத்தை நான் கேட்டிருக்கிறேன். உன்னை உயர்த்துவதற்காக, உன்னை சரிப்படுத்துவதற்காக, உன்னை நிலைநிறுத்துவதற்காக நான் என்னையே மறைத்துக் கொண்டு நான் உனக்காகவே நான் நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், மகனே நீ எதை குறித்து கவலைப்படாது. ஏன் அப்படின்னா பிசாசானவன் வந்து யோபுனுடைய காரியத்தை பார்த்துட்டு வந்து அங்க தேவ சமூகத்திலே வந்து நின்று சொல்லுகிறார், அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்திருக்கிறபடினாலதான் அவன் என்னை துதிக்கிறவனா இருக்கிறார், அவன் உனக்கு பயந்தவனா இருக்கிறார், அவன் உனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவனா இருக்கிறார். அவனுடைய வேலியின் பாதுகாப்பை எடுத்து விடுவேனானால் அப்பொழுது அவன் உன்னை தூசிப்பான் என்றுதான் பிசாசு சொல்லுகிறான். யோபு சொன்ன பிசாசு உங்களை என்னையும் சொல்றான். அல்லேலூயா. உங்களை என்னையும் சொல்ல முடியும். ஆனா நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் மாற மாட்டார், கர்த்தர் விலக மாட்டார், ஒருபோது விலக மாட்டார். ஏன் அப்படின்னா ஏசாயாவுல வாசிக்கிறோம், நீ தண்ணீரை கடக்கும் போது, நீ அகல கடக்கும் போது, நீ அக்கினி ஜுவாலையில நடக்கும் போது, எங்கேயாவது விலகி போயிட்டேன்னு சொல்லல, நான் உன்னோடு தான் இருப்பேன். யாக்கோபே நீ பயப்படாத, யாக்கோபே நீ திகையாத, நீ கலங்காத, நான் உன் தகப்பனாகவே இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். 30 அடி உயரம் இருந்தாலும் 35 அடி உயரம் இருந்தாலும் கர்த்தர் காணலையே நினைக்க வேணாம். உங்களை பாதுகாக்கிற தேவ கிருபை உங்களை என்ன செய்து பாதுகாத்துக் கொண்டே இருக்குது. அல்லேலூயா. சபையாரை கர்த்தர் பாதுகாக்காமல் ஒரு நாள் கீழே விட மாட்டார். ஏன்னா தன் ஜனத்தை பாதுகாப்பதற்கு தேவன் தன் தூதர்களை அவர் வைத்திருக்கிறார். சங்கீதம் 91 வாசிக்க முடியும் இல்லையா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். நீ ஒரு நாள் தடுமாற மாட்ட, நீ ஒரு நாள் கீழே விழுக மாட்ட அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர், மகனே நான் உன் வலது கையை பிடித்து உன்னை நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வலது கையை பிடித்து உங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற தெய்வம் அவர் உங்களோட தான் இருக்கிறார். அவர் சொல்றாரு, அதனால எங்க பார்க்கலன்னு எனக்கு தெரியல, எங்க போய் ஜெபிச்சாலும் கர்த்தருடைய முகம் எனக்கு தெரியல, அவரை எனக்கு உணர முடியலன்னு நினைக்க வேணாம். 10ஆம் வசனத்தில் அதனாலதான் அவர் அப்படி சொல்றாரு. ஆனாலும், அந்த ஆனாலும் என்ற வேர்டு என்னது? அந்த ஆனாலும்ன்றது அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், மேல பார்த்தேன், கதறி பார்த்தேன், எல்லாம் செஞ்சேன், உன்னையும் காணா, கர்த்தரை காணவே காண நினைக்காம அந்த யோபுவுக்கு ஆவியில உணர முடியுது. யோபுவே, நான் உன்னை கைவிட்டு நினைக்காத, நான் உன்னோடு தான் இருந்துகிட்டு இருக்கிறேன் என்பதை உன் ஆவியில நீ உணர்ந்து கொள்ள என்று ஆண்டவர். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் போகும் வழியை அவர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்க கண்ணீர் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். உங்க வழி எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியாது, கடவுளுக்கு தெரியும். இது எவ்வளவு தூரம் அந்த பாதை போகணும் உங்களுக்கு அறிய வேணாம், கடவுளுக்கு தெரியும். இந்த பாதை இன்னும் இவ்வளவு காலம் தான் இருக்கு, இதுக்குள்ளாக என் பிள்ளைகள் இதை கடந்து வருவார்கள் என்று சொல்லுவார். ஏன் அப்படின்னா இதை கடக்கும் பொழுதுதான் உங்களுக்கு வச்சிருக்கிறார், நீ ஒரு பொன்னாக விளங்க வேண்டும் மகனே அப்படின்னு தான் தேவனுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் கானான் தேசத்துக்கு அழைக்கும் பொழுது அவர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்துரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அதுதான் இந்த வார்த்தை இல்லையா? பொண்ணு பொருள் எல்லாம் இருந்துச்சு, ஆனா அவர் மெயினா சொன்ன ஒண்ணு கடைசி வரைக்கும் இல்ல இல்லையா? கடைசி வரைக்கும் போராடுறார். இங்கே ஆசீர்வாதம் வந்ததுனால இங்கே யோபு சோதிக்கப்படுகிறார் இல்லையா? ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்காக சோதிக்கப்படுகிறார் இல்லையா? அதனால தான் ஆரம்பத்திலே கேட்டேன், ரெண்டையுமே நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தங்க இப்ப பேசக்கூடாது, என்னாச்சு? என்னமா அப்ப அது சீரியஸா இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நீங்க ஒண்ணு செய்யணும், பிரச்சனை போராட்டம் பாடு போகும் பொழுது ஆண்டவர் எங்க இருக்கான்னு தேட வேணாம், அவர் சமூகம் எங்க இருக்குன்னு தான் என்ன செய்யணும், தேடணும். அவருடைய பாதம் எங்க இருக்குன்னு தான் தேடணும். அந்த இடத்துல போயிட்டு, அதனாலதான் அண்ணால், நான் அடிக்கடி அண்ணால சொல்லுகிறது என்னன்னா, எல்லாம் நிறைஞ்சாலும் அவங்க எங்கேயுமே ஓடி போகாம தேவாலயத்துல போயிட்டு முழு கண்ணீரையும் முழு வேதனையும் எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க. அங்கதான் கொட்டணும். இது யோபும் அதான் செய்யறாரு இல்லையா? நண்பர்கள் வந்தாங்க, மனைவி வந்தாங்க, எல்லாரும் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா யோபுவுக்கு தான் தெரியும், இல்ல இல்ல என் ஆண்டவர் தப்பு செய்யல, என் ஆண்டவர் தப்பு செய்யல, என் ஆண்டவர் என்ன கைவிடல. எல்லாரும் சொல்லிட்டாங்க. மனைவி சொல்றாங்க, ஏன் இப்படி ஓட்டல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற, ஏன் இப்படி போய் நின்னுகிட்டு இருக்கிற, தேவனை தூசித்து ஜீவனையும் தேவனை தூசி முதல்ல
ஏன் அப்படின்னா உன் நிலைமைக்கு காரணமே அவர்தான். எல்லாம் பாரு, உன் மதிப்பு போச்சு, மரியாதை போச்சு, சொத்து போச்சு, சுகம் போச்சு, பிள்ளைங்களும் போயிட்டாங்க, இதுக்கு மேல என்ன உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற? ஆனா யோபுக்கு தெரியும், இல்ல இல்ல, என் ஆண்டவர் தப்பு செய்ய மாட்டார், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அவர் பாதை எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவர் பாதம் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் எங்க என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். என் வழி எனக்கு தெரியாம போகலாம், ஆனா யோபு சொல்றாரு, என் ஆண்டவர் எந்த இடத்துல இருப்பாரு எனக்கு தெரியும். அவருடைய சமூகத்துல போய் நான் நின்னேனா என் வழிக்கு, என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரப்பா. அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா 12 வாசிங்க. உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த யோபு நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். அவர் பாருங்க, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அவர் இப்படி சொல்றார், அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். அவர் ஒரே மனசுல தான் இருக்கிறார். என்ன அப்படின்னா, என்னை உயர்த்த வேண்டும், ஒரே மனசுதான். என்னை ஆண்டவர் கண்ணீரை துடைக்க வேண்டும், என் பிரச்சனைகளை மாற்ற வேண்டும். அப்படின்னா என் பிள்ளை இந்த அக்கினியின் சோதனை கூடாக கடந்து போனால் ஒழிய என் மகனுடைய நிலைமை மாறாதுன்னு அவருக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, அங்கே பிசாசானவன் எனக்கு எதிராக ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார், எனக்கு எதிராக ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு அவங்க போராடி கொண்டிருக்கிறார். நீர் அவனை ஆசீர்வதித்தினால் உம்மை துதிக்கிறார், நீர் அவனை சம்பத்தை பெருகி இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறார், அதனாலதான் உதடுகளினால உம்மை எப்பொழுதும் கனம் பண்ணுகிறான் என்று சொல்றார். ஏன் மகன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அல்லேலூயா. பொண்ணுக்காக பொருளுக்காக என்னை தேடுகிறவன் அல்ல, அவன் உண்மையாகவே என்னை தேடுகிற என் மகனாகவே இருக்கிறான் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படித்தான் நினைக்கிறார். அல்லேலூயா. நீங்க போற பாதை, நீங்க கடந்து போற பாதை, ஒரு சோதனை பிசாசுகிட்ட இருந்து வரும், இன்னொரு சோதனை தேவனிடம் இருந்து வரும். அல்லேலூயா. ரெண்டு சோதனை நீங்க கடந்தால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை, ஆனா எது பிசாசு சோதனை, எது தேவன் சோதிக்கிறார் தெரியாது, ஆனா முடிவுல தெரிஞ்சிடும். முடிவுல தெரிஞ்சிரும், இது பிசாசு சோதிக்கிறார், இது தேவன் சோதிக்கிறார் சொல்லி. யோபு பிசாசுனால சோதிக்கப்பட்டார், ஆனா ஆபிரகாம் தேவனே சோதிக்கப்பட்டார். அல்லேலூயா. அந்த பாதைகளை நாம் அறிந்து கொள்ளணும். அந்த பாதை தெரிகிறதுக்கு நம்ம கண்ணு திறக்கணும், நம்முடைய மாமிச கண்ணு திறக்கணும். அந்த மாமிச கண்ணு திறக்கிறதுக்கு தேவனோடு உங்களுக்கு நல்ல உறவு இருக்கு. ஹல்லேலூயா. உறவு இல்லாட்டி சோர்ந்து போயிடுவோம். ஏன் அப்படின்னா, இந்த யோபுவுக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு இருந்துச்சு, தன் மனைவிக்கும் யோபுடைய மனைவிக்கும் தேவனுக்கும் உறவு இல்லை அப்படின்னு அந்த மனைவியும் கரெக்டா சொல்லியிருப்பார். வா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? இங்கிட்ட ஒருத்தர் அங்கிட்ட ஒருத்தர் போகாது, ரெண்டு பேரும் தேவனோடு நடந்தாதான் நீங்க கடந்து போற பிரச்சனையை ஈக்குவலாக அதை ஈஸியா தாண்ட முடியும். ஹல்லேலூயா. இல்ல அப்படின்னா, அதனாலதான் அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, அவரோ வென்றால் ஒரே மனமா இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் அவர் செய்வார். அவர் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அவர் ஒரு மனசு என் மேல வச்சிருக்கிறார், அவர் எனக்கு ஒரே மனசா இருக்கிறார். ஏன்னா பிதாவும் குமாரனை குறிச்சு ஒரே மனசுதான். என்ன மனசு? என் மகன் சிலுவையில போய் மரிச்சு அந்த பிசாசை வெற்றி கொண்டா என் மனுக்குள்ள தப்பிச்சிரும் அப்படின்றது. அல்லேலூயா. ஆதாம் ஏவாளிலிருந்து வாங்கினதான அந்த 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 ரட்சிப்பை அங்கே இலவசமாய் கொடுத்ததான அந்த உறவை அவன் பறித்து கொண்டு போயிட்டான். பிதா நினைச்சாரு, என் குமாரன் சிலுவைக்கு போகும் பொழுது அங்கே ஒரே மனமா இருந்தால் என் மகன் அங்க வெற்றி அடையணும், என் மகனை எந்த இடத்துல காப்பாத்திடக்கூடாது. அதனாலதான் கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறார், தகப்பனே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கும். ஏன்னா மரண பயம் அவருக்குள்ள இருக்குது. அவர் மரண பயத்துல, பிதாவே நான் எங்கேயாவது தவறிடக்கூடாது, இதுவரைக்கும் நீங்க தான் இதை செஞ்சீங்க, நீங்க தான் செஞ்சீங்க, என் தகப்பன் சித்தத்தை செய்யறேன்னு எல்லா ஜனத்துக்கிட்டையும் நான் சொல்லிட்டு வந்துட்டேன். எதை செஞ்சாலும் யார சொல்லுவாரு? பிதாவத்தான் சொல்லுவாரு. அங்க போய் நிக்கும் போது சொல்லுவாரு, இது அப்பாவுடைய போஜனமா இருக்குது. முத தேவாலயத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அப்ப தாய் தகப்பன் விட்டுட்டு போயிட்டாங்க. மறுபடியும் வந்து தேடும் போது என்ன கேட்டாரு? காணாம போகும்போது, மகனே நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடணும் இல்லையா? ஆமா. அவர் சொல்லும் போது ஆரம்பத்துல இருந்தே அப்பாவை தான் சொல்லுவார்.
என் அப்பாவுடைய வேலை, என் அப்பாவுடைய போஜனம், இந்த போஜனம் இல்ல, என் அப்பாவுடைய போஜனம் இல்லையா, எல்லாம் பிதாவை சொல்லிக்கிட்டே வருவாரு. ஆனா கெத்செமனே தோட்டத்துல வரும் பொழுது, தகப்பனே இதை நான் இப்படி நான் ஏதாவது பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களை பத்தி தான் வரிசையா சொல்லிக்கிட்டு வந்தேன், இங்க நான் சொதப்பிடக்கூடாது, இங்க நான் இதையாவது செய்யக்கூடாது, தேவ சமூகத்துல ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் நான் ஆண்டுடைய வழியில நடக்கும் பொழுது எங்கேயும் போவேனா, உங்களுக்கு ஒரு கெத்செமனே தோட்டம் உங்க வீட்டுல இருக்கணும். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஸ்தலம் ஒண்ணு வீட்டுல இருக்கணும். எங்கேயும் இல்லையா, அண்ணாலை போல எவ்வளவு தூரமா இருந்தாலும் தேவாலயத்துல வந்து நீங்க இருந்து ஜெபிச்சீங்கன்னா கண்ணீருக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. உங்களுடைய வேதனைக்கு பதில் உண்டு. இங்கே கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கிறார். எப்ப பார்த்தாலும் உங்களை சொல்லிட்டேன் தகப்பனே, என் தகப்பனே, நான் இந்த வழியில தவறி விடாதபடிக்கு என் இருதயத்தை, சிந்தையை, ரத்த வேர்வையாக உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என்னை கடைசி வரைக்கும் நடத்த ஆண்டவரே. அந்த ஜெபம் தான் அவர் சிலுவையில எல்லாவற்றையும் வெற்றியாய் முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் அவர்களுக்கு பலன் செய்தார். அல்லேலூயா. பிதாவானவர் அவரை காத்துக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபம் பண்ணலனா அங்க அடிக்கப்படுகிற அடி இல்லையா, ரோம் அரசாங்கத்துக்கு முன்னாடி கொண்டு போறாரு, பிலாத்துக்கு முன்னதாக விசாரிக்கப்படுகிறாரு, ஜனங்களுக்கு முன்பதான் இழுத்து கொண்டு போகப்படுகிறாரு. அந்த ஜெபம் இங்க இவரை பாதுகாத்தது. கடைசியில சொல்லும்போது சொல்றாரு, தகப்பனே நான் எல்லாவற்றையும் வெற்றியாய் முடித்து விட்டேன். ஹல்லேலூயா. பிதாவானவர் தன் முகத்தை மறைத்துக் கொண்டார். தன் மகனை அடிக்கும் பொழுது எந்த தகப்பனாவது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? ஆண்டு சொன்னார், இல்ல, என் மகனுடைய அடிதான் என் மனுக்குலத்தினுடைய விடுதலையா இருக்குதுன்னு அவர் நினைத்தாரு. பிசாசின் கிரியைகளை சிலுவையிலே அழிக்கும்படியாக என் மகன் அந்த பாதையின் வழியாக கடந்தே தீரன ஒழிய என் மகனுடைய வாழ்க்கை அது பொன்னாக விளங்காதுன்னு பிதாவானவன் நினைத்தபடினா வசனம் பிலிப்பியர்ல வாசிக்கிறோம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழான யாவருடைய முழங்கால்களும் நாவுகளும் அறிக்கத்தக்கதாக, முழங்கால்கள் முடங்கத்தக்கதாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பிதாவானவர் அளித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிதா தான் கொடுத்தார். அவர் அங்க தோத்திருந்தார்னா இத்தனை நாமத்துக்கு மேலான நாமத்துக்கு இயேசு என்ன செஞ்சிருக்க மாட்டாரு. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எனக்கு அதே கிரீட பிதா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெயிக்க, உங்க பாதையின் ஓட்டத்தை சரியா ஓடணும், உங்க பிரச்சனையை தாண்டுவதற்கு தேவ பலனை நம்பணும். ஆண்டவரே நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்க வேணாம். அவர் சொல்றாரு, நீ நடக்கிற பாதையிலே நான் உன்னை விட்டு விலகாதவராய் நான் இருக்கிறேன், நீர் கடப்பதற்கு பலனை பெற்றுக்கொள், நீர் முன்னேறுவதற்கு பலனை பெற்றுக்கொள். ஏன் அப்படின்னா நான் வெளிப்படுவனா இருந்தா அங்க பிசாசு உன்னை பத்தி பரலோகத்திலே கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருக்கிறான், அதனால என்னை மறைத்துக் கொண்டேன், நீயே முன்னேறிப்போ. அல்லேலூயா. ஆனா தேவ பலன் நம்மளை விட்டு விலகாது. இந்த யோபுக்கு நல்லா தெரியும், கர்த்தர் என்னை விட்டு விலகல. அதனாலதான் அவர் கீழே சொல்றாரு, இப்படியா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எனக்கு குறித்ததை 14ஆம் வசனம், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், இன்னும் முடிவுக்கு வரல. ஆனா எனக்கு என்ன பிளான் வச்சிருக்கிறாரோ அந்த பிளான் இன்னும் இருக்குதோ இல்லையோ, இன்னும் இருந்தாலும் அவர் என்ன செய்வாரு, நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு சோதனையில ஒவ்வொரு கிஃப்ட் இருக்கு இல்லையா? அதனால ஒவ்வொரு பாதையில நீங்க கடக்கும் போது உங்களுக்கு சோதனைன்னு தெரிஞ்சுச்சுன்னா இந்த வசனம் உங்களுக்கு நினைவு வரட்டும், இன்னும் என்னை உயர்த்துவதற்கு எனக்கு அநேகம் அவரிடத்துல அநேகம் இருக்கு. இந்த சோதனை மட்டுமல்ல, அடுத்த சோதனை ஒரே சோதனையில பொன்னாக என்ன செய்ய மாட்டாரு, விலக. களிம்ப நீக்குவதற்கு ஒரு ஒரு நெருப்பு வேணும்னா அதை வடிவமைக்கிறதுக்கு என்னதான் வேணும், நெருப்பு தான். அல்லேலூயா. ஒருவேளை உங்க களிம்பை நீக்கி உங்களை பொன்னாக வச்சிடலாம், ஆனா பொன்னாக உங்களை வடிவமைச்சு ஜொலிக்கிறதுக்கு மறுபடியும் உங்களை நெருப்பின் வழியாக தான் கொண்டு போக வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. நினைச்சிடக்கூடாது, ஒரு உபத்திரம் வந்துச்சு தாண்டிட்டேன், இனி உபத்திரவ நினைக்க வேணாம். ஆண்டவர் உங்களை அழகுபடுத்த விரும்புவதற்கு, உங்கள் விசுவாசத்தை அவர் பெருகுவதற்கு உங்களை இன்னும் அக்கனிக்குள்ளாக கொண்டு போக விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? இந்த வசனம் பேதுருவுல இருக்குது. 1 பேதுரு 1:7 வாசிங்க. காணப்படும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அழிந்து போகிற பொன் அக்னினால
சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். கோல்ட காட்டிலும் ஃபெய்த்துக்கு வேல்யூ அதிகம். ஹல்லேலூயா. உங்ககிட்ட கோல்டு இல்லைன்னு நினைக்க வேணாம், அதை காட்டிலும் வேல்யூ உள்ள ஃபெய்த் உங்ககிட்ட என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை மோதிரம் போடுறன்னு அவசியம் இல்ல, ஆனா எல்லாத்துலயும் விசுவாசம் நிரம்பி இருக்கிறதான்னு தான் முக்கியம். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். அதுதான் உங்களை இந்த பொன்னாக விளங்க செய்யும். உலகத்துக்கு பொண்ணு, ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு உங்க விசுவாசம் அங்கே கணக்கிடப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எல்லா ஆஸ்தியும் இருந்து மனசு இல்ல. ஆபிரகாம் விசுவாசத்திலே நான் பரலோகத்துல தான் நான் குடியிருக்கிறேன்னு சொல்லி இந்த உலகத்துல முழுவதும் கூடாரவாசியாகவே அவர் வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லாம் இருந்துச்சு, அது மேல ஆசை இல்ல. ஆனா என் தகப்பன் அண்டையில எப்பொழுது நான் போய் சேருவேன், என் தகப்பனை நான் எப்பொழுது பார்ப்பேன், அங்கு எனக்கு நிரந்தரமான ஒரு வீடு எனக்கு என்ன செய்து ஆபிரகாம் நினைச்சேன். அதனாலதான் கடைசி வரைக்கும் எப்படி வாழ்ந்துட்டார்? கூடாரத்துல பெயர்த்துக்கிட்ட. எங்க ஆண்டு போய் சொல்றாரு, போய்கிட்டே இருந்தார். ஆனா யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ண பிறகுதான் தேசத்தை கையில கொடுத்தார். ஒருவேளை நீங்க கடந்து போகலாம், உங்க சந்ததிக்கு ஒரு வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கூடாரவாசியா இருக்கலாம், பிள்ளைகள் கூடாரவாசியா இல்ல, அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் ஒரு இடத்தை தெய்வம் தருவார். ஹல்லேலூயா. அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? வீடு மாறி மாறி வந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க. என் பிள்ளைக்கு ஏன் நிமித்தம் ஒரு வாக்குறுதியை தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு கானான் தேசத்தை வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு கானான் தேசம் இருக்கும்னா, எனக்கு ஒரு கானான் தேசமாகிய வீடு ஒரு இடத்துல என்ன செய்து கர்த்தர் வச்சு, அது விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும். சோதிக்கப்பட்டு அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆகணும். உங்க ஃபெய்த் என்ன செய்யணும்? அது கம்ப்ளீட் பண்ணப்படணும். எப்ப கம்ப்ளீட் ஆகும்? எந்த விஷயம்? நம்முடைய இயேசு எப்படி சிலுவையிலே அந்த எண்ட்ல எல்லாத்தையும் முடிச்சபோது கம்ப்ளீட் ஆச்சோ, நம்ம வாழ்க்கையும் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிற நேரத்துல நம் கடந்து போன பாதையில அங்க ரிவார்டு நமக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, ஒருவேளை அவர் ரிட்டர்ன் வந்துட்டாலும் நமக்கு வெளிப்படும், நாம் அங்க போயிட்டாலும் அவர் சொல்றாரு, உங்கள் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து உங்களை சந்திக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் பொழுது அங்க என்ன செய்யுமா? உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை. அங்கதான் நமக்கு ரிவார்டு. பரலோகத்துல தான் நமக்கு ரிவார்டு கிடைக்கும். ஓ, என் மக ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்லி கூப்பிடுவார் இல்லையா? டேவிட் லிவிங்ஸ்டன் அவரை போட்டிருக்கிறார். அவரெல்லாம் எவ்வளவு பெரிய சோதனை ஊடாக, ஏன் இந்த சிங்கப்படம் போட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு பின்னாடி சரித்திரமே இருக்குது இல்லையா? அவரெல்லாம் இருண்ட தேசத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஆப்பிரிக்கா இப்ப போனாலும் அது அப்படி இருக்குன்னா, அது அந்த காலத்துல அது எப்படிப்பட்டது இல்லையா? அந்த நாட்கள்ல அது இருண்ட கண்டம். ஆனா இருண்ட இடத்துக்கு போயிட்டு ஒரு மனிதனால வெளிச்சம் கொண்டு வர முடியும்னா தேவ வல்லமை எவ்வளவு பெருசு இல்லையா? ஹல்லேலூயா. உங்களை என்னையும் பிரகாசிக்க ஒரு வல்லமை போதுமானது. உங்களை என்னையும் உயர்த்துவதற்கு அவருடைய வல்லமை போதுமானது. ஹல்லேலூயா. ஆனா அந்த சோதனை வழியாக என்ன செய்யணும்? கடந்து போகணும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் வரவே வராது. இன்னும் அங்க கிடைக்குது, நமக்கு கிடைக்கலையா? சொல்லுவார், மகனே நீ ஓட்டத்தை நீ இழந்து விட்டாய், உன்னுடைய விசுவாச ஓட்டத்தை இழந்து விட்டாய், உன்னுடைய மகிமையை இழந்து விட்டாய். எத்தனையோ பேர் இழந்து போயிட்டாங்க இல்லையா? நீங்களும் நானும் இழக்க கூடாது. நீங்களும் நானும் தைரியமா ஓடுகிறவர்களாக விசுவாசம் நமக்குள்ளே பெருகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது நான் பொன்னாக விளங்க செய்வேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்கன்னா, ஆதியாகமம் 18:19 வாசிங்க. அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமை குறித்து ஆண்டவருக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன தெரியுங்களா? இவன் ஒரு சந்ததியை கொடுத்துட்டோம்னா என்னுடைய கட்டளை நீதி நியாயங்களை என்ன செய்வான்? கற்றுக் கொடுப்பான். கற்றுக் கொடுத்து அந்த பாதையில
நடத்துவான் என்பதுதான் தேவ திட்டம். உங்களை என்னையும் அப்ப அவனுக்கு புள்ள கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவனை எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டார். ஆபிரகாம கர்த்தர் என்ன செய்றாரு? எல்லா வழிகளிலும் ஆராய்ஞ்சு பார்த்து 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 அவருக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, இல்ல என் மகன் பொன்னாக விளங்குவான் என்று சொல்லி. அப்ப ஆபிரகாம் தன்னுடைய பாதையின் வழியாக அவர் தேவனை எல்லா வழிகளிலும் அவர் அறிமுகப்படுத்தினார். ஹல்லேலூயா. தன் பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில நடப்பதற்கு எல்லா ஆயத்தத்தையும் ஆபிரகாம் செய்து கொடுத்தார் இல்லையா? ஏன்னா அந்த பலிபீடத்துல மகனை வைக்கும் போது கூட தைரியமா சொன்னார், கர்த்தர் அதை பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் அதை பார்த்துக்குவான். ஆபிரகாம் மகன் வாலிபனா இருந்தான், எங்கப்பா ஆடு, எங்க பலி செலுத்துறது? இல்ல, ஆண்டவர் பார்த்துக்கிறார். அப்ப அந்த இடத்திலேயே பலி கொடுக்கிற இடத்திலேயே தேவனை பத்தி சொல்ல முடியும்னா மீதி எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை பத்தி சரியா என்ன செய்ய முடியும்? நிச்சயமா சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் 23:10 வாசிக்கிறீங்களா? யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஹல்லேலூயா. உங்களுடைய போகிற எல்லா வழியும் தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பாதைகளை அறிவார். தேவன் எங்க இருக்கிறார்னு தேடாதீங்க, அவருடைய பாதம் எங்க இருக்குன்னு தேடுங்க. அவரை பிடித்துக் கொள்ளுங்க, அவர் உங்களை பொன்னாக விளங்க செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்துக்களை நம்மை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, இந்த சோதனையின் பாதையின் வழியா நாங்கள் கடந்து போனாலும் எங்களுடைய வாழ்க்கையை நீர் விளங்க செய்கிற தெய்வம் எங்களோடு இருக்கிறீங்கப்பா. யோபுவை கடைசி வரைக்கும் நடத்த முடிஞ்சு, யோபுவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்னா, இழந்து போனதையெல்லாம் திரும்ப கொடுக்க முடியும்னா, ஆண்டவரே இந்த சபையிலே உட்கார்ந்து இருக்கிற குடும்பத்தார்களை ஒவ்வொருவரும் மேலும் ஆண்டவரே உமக்காக நிற்கும்படியாய், உமக்காய் ஓடும்படியாய், அவர்கள் பொன்னாக விளங்குவதற்கு கடந்து போற ஒவ்வொரு சோதனையிலையும் ஆண்டவரே நீர் அவர்களை நடத்துவீராக. இந்த வார்த்தையை கேட்டமுடைய குடும்பங்களையும் தனிப்பட்ட நபரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே, சோதனையை விட்டு தப்பித்து ஓடிடாதபடி, சோதனையிலே தப்பித்துக் கொள்ளாதபடி, சோதனையிலே ஜெயம் எடுக்கத்தக்க கிருபையை நீ தந்தருளும் என்று சொன்னார். ஜெபிக்கிறப்பா, பொன்னாக விளங்குவதற்கு. ஆண்டவரே, யோபு தன் பாதைகளை அறிந்திருந்தார். கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்பதை தேடாமல் கர்த்தருடைய பாதம் எங்கே இருக்கிறதுன்னு தேடி போய் ஆண்டவரே கடைசி வரைக்கும் அவர் தன் உத்தமத்திலே சரியாய் நின்றதை போல தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளையும் சபையாராய் நாங்களும் ஆண்டவரே உம்முடைய வழியிலே சரியாய் நாங்கள் நிற்பதற்கு வேண்டிய கிருபையை தாருங்க என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ கிருபை, தேவ சமாதானம், தேவ பலன் நம்முடைய சமூகத்தை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. யோபு இரட்டத்தனியான நன்மையை ஆண்டவர் பெற்றுக்கொண்டதை போல உம்முடைய குடும்பமும் அதே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இழந்து போனதுக்கு ஈடாக ஆண்டவரே நீர் அதை ஆசீர்வாதத்தை திரும்ப தருகிறவராய் இருக்கிறீர்கள். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாய் உம்முடைய குடும்பத்துக்கு ஆண்டவரே உம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் சாட்சியாக எழுப்பி நிற்பார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. சபை ஆசீர்வதியும், வந்திருக்கிற ஒருத்தர் கூட நஷ்டப்படவே கூடாது தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும். எல்லா துதிகான மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.